மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு 1,50,000 கன அடியாக இருக்கக்கூடிய சூழலில் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் குடியிருப்புகளுக்குள் மழை நீர் புகுந்திருக்கிறது. இதனால் அங்கிருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்திருப்பதை அடுத்து பொதுமக்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் பார்த்திபன். வணக்கம் பார்த்திபன். குமாரபாளையம் பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது, மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டு இருக்கின்றனர். மேலும் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அந்த பகுதியில் எடுக்கப்பட்டு இருக்கின்றன, அது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் வினோத். காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பால் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், பள்ளிப்பாளையம் பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் வெள்ளம் இரண்டாவது நாளாக சூழ்ந்துள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் 1,70,000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டு காவிரி ஆற்றில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளது. இதனையடுத்து காவிரி ஆற்றை ஒட்டியுள்ள குமாரபாளையம், பள்ளிப்பாளையம் நகர்ப்புறத்தில் தாழ்வாக உள்ள ஒரு சில குடியிருப்புகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. 400 குடும்பங்களை சேர்ந்த 900 பேரை அவர்கள் வசித்திருந்த வீட்டை விட்டு வருவாய்த்துறை அதிகாரிகள் வெளியேற்றி அருகில் உள்ள சமுதாய கூடங்களில் தங்க வைத்துள்ளனர். அவர்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர், உணவுகள், அத்தியாவசிய தேவைகள் அனைத்தும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில இரண்டாவது நாளாக குமாரபாளையம், பள்ளிப்பாளையம் காவிரி கரையை ஒட்டி உள்ள வீடுகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. நேற்றைய அளவுப்படியே தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் குமாரபாளையம், பள்ளிப்பாளையம் பகுதிகளில் சார்ந்த பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்கிறாங்க. பொதுமக்கள் அந்த ஆற்றை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு அவங்க செல்லாதமும் அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. வினோத், தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பார்த்திபன்.